ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதிய குழுவின் கீழ் சம்பள கணிப்பான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 2 முதல் 2.57 வரையிலான பொருத்துதல் காரணியின் கீழ் நிலை 1 முதல் 10 வரையிலான ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப்படி ஹெச்ஆர்ஏ எவ்வளவு அதிகரிக்கக்கூடும், அவங்களுடைய சம்பளம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 2லிருந்து 2.57 வரைக்கும் கால்குலேட் பண்ண எவ்வளவு சம்பளம் கைக்கு கிடைக்கும், அடிப்படை சம்பளம் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கும் வித் எக்ஸாம்பிளோட இந்த டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சேலரி எவ்வளோ, என்ன ஏது, எவ்வளோ ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 8வது ஊதியக்குழுவின் வீட்டு வாடகைப்படி மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வாடகைப்படி ஏன் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டு வாடகைப்படி அப்படிங்கிறது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தின் சதவீதமாக கணக்கிடப்படுகிறது. 8வது ஊதியக்குழு அடிப்படை சம்பளங்களை திருத்தி அமைத்தவுடன் தற்போதுள்ள வீட்டு வாடகைப்படி விகிதங்கள் மாறாமல் இருந்தாலும் வீட்டு வாடகைப்படியும் உயரும். உண்மையான உயர்வானது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொருத்துதல் காரணி மற்றும் ஊழியர் பணியமர்த்தப்பட்ட நகரம் ஆகியவற்றை பொறுத்து அமையும். ஏன் அப்படின்னா XYZ இந்த மாதிரி நகரங்கள் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர்ஏ அது மட்டும் இல்லாமல் அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். ஸோ இதை வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். மெயினாக மத்திய அரசின் 8வது ஊதியக்குழு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் சங்கங்கள் ஏன் அதிக சதவீதத்தை விரும்புகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அகவிலைப்படி 50% தாண்டிய பிறகு வீட்டு வாடகைப்படி X நகரங்களில் 30%, Y நகரங்களில் 20% மற்றும் Z நகரங்களில் 10% என்ற விகிதத்தில் வழங்கப்படுகிறது. பல ஊழியர் அமைப்புகள் இந்த விகிதங்கள் போதுமானவையாக அல்ல என்று வாதிட்டு அந்த அமைப்பை பொறுத்து 36%, 24%, 12% அல்லது 40%, 30% மற்றும் 30% போன்ற உயர்வான வீட்டு வாடகைப்படி விகிதங்களை பரிந்துரைத்துள்ளன. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிறது பத்தாது. ஸோ அதுக்கு பதிலாக மேக்சிமம் 40%, 35%, 30% மாதிரி XYZ நகரங்களை பொறுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 8வது ஊதியக்குழுவின் வீட்டு வாடகைப்படி கால்குலேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நிலை 1 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி 2 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முதல் 2.57 வரையிலான பொருத்துதல் காரணிகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக் சேலரி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2லிருந்து 2.57 அப்படின்னு கணக்கிடும் போது மேலே சார்ட் கொடுத்துருக்கேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. நிலை 1 ஊழியர்களுக்கு எவ்வளவு பேசிக் சேலரி, எவ்வளவு ஹெச்ஆர்ஏ, அவங்க XYZ எந்தெந்த நகரங்களில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கும் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட்டை பார்த்துக்கோங்க, கீழே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். ஸோ பேசிக் சேலரி அவங்களுக்கு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 36,000லிருந்து 46,260 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது தற்போது 18,000 அடிப்படை ஊதியம் பெறும் ஒரு லெவல் ஊழியருக்கு எக்ஸ் நகரங்களில் திருத்தப்பட்ட வீட்டு வாடகைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற ஃபிட்மென்ட் காரணியின் கீழ் 10,800லிருந்து 2.57 ஃபிட்மென்ட் காரணியில் 13,880 அதிகரிக்கக்கூடும். Y நகரங்களில் வீட்டு வாடகைப்படி 7,200 முதல் 9,250 வரைக்கும் இருக்கும். Z நகரங்களில் 3,600 முதல் 4,630 வரை உயரக்கூடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது நிலை 1 ஊழியர்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து 8வது ஊதியக்குழுவின் வீட்டு வாடகைப்படி கால்குலேட்டர் அடிப்படையில் நிலை 2 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 2 முதல் 2.57 வரையிலான பொருத்துதல் காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை சம்பளம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2லிருந்து 2.57 அப்படின்னு பார்க்கும்போது 39,800லிருந்து 51,140 வரைக்கும் இந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ 19,900 அடிப்படை ஊதியம் பெறும் ஒரு நிலை 2 ஊழியர் பொருத்தல் காரணி 2, 2.1, 2.28 அல்லது 2.57 இருப்பதை பொறுத்து X நகரங்களில் 11,940 முதல் 15,340 வரையிலும் அவங்களுக்கு கிடைக்கும். Y நகரங்களில் பார்த்தீங்கன்னா 7,960 முதல் 10,230 வரைக்கும் அவங்களுக்கான ஹெச்ஆர்ஏ இருக்கும். மற்றும் Z நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 9,980 முதல் 5,110 வரையிலும் வீட்டு வாடகைப்படியை பெறலாம். ஓகேங்களா? ஸோ இது மினிமமாக தான் சொல்லியிருக்கேன். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 2லிருந்து 2.57 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சில கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா 3.83, 3.5 வரைக்கும் நான் கேட்டிருக்காங்க. நான் 2லிருந்து 2.57 ஆவரேஜாக ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இந்த ஹெச்ஆர்ஏவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது
நிலை 3 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி 2லிருந்து 2.57 வரையிலான பொருத்துதல் காரணிகள் பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு பேசிக் வந்து 43,400லிருந்து 55,770 வரைக்கும் வரும். ஸோ ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கு. 2.1 2.28 2.57 ஓகேங்களா. 2லிருந்து 2.57 வரைக்கும் 4 டிவைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ 21,700 அடிப்படை ஊதியம் பெறும் நிலை 3 ஊழியருக்கு எக்ஸ் நகரங்களில் மதிப்பிடப்பட்ட வீட்டு வாடகைப்படி 13,020 முதல் 16,730 வரை இருக்கலாம். ஓகேங்களா. ஒய் நகரங்களில் வீட்டு வாடகைப்படி 8,680 முதல் 11,150 வரை அதிகரிக்கலாம். அதே சமயம் Z நகரங்களில் நகர ஊழியர்களுக்கு 4,340 முதல் 5,580 வரை பெறக்கூடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்ததா நிலை 4 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி 2 முதல் 2.57 வரையிலான பொருத்துதல் காரணிகளின் அடிப்படையில் இந்த சார்ட்டில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு நிலை ஊழியரும் நீங்கள் இந்த வீடியோ ஒன்ஸ் பாஸ் பண்ணிக்கோங்க. மேலே சார்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்கேன் எவ்வளவு அடிப்படை சம்பளம் வரும். XYZ நகரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நகரம் அப்படிங்கிற அடிப்படையில் HRA எவ்வளோ வரும் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை வந்து தெளிவாக நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மினிமம் ரெண்டு ஃபிட்மெண்ட் ஃபேக்ட் அடிப்படையிலேருந்து 2.57 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது அவங்களோட பேசிக் சேலரி நிலை 4 பேசிக் சேலரி ரிவைஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,000லிருந்து 65,530 வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்க தற்போது 25,500 அடிப்படை ஊதியம் பெறும் ஒரு நிலை 4 ஊழியருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருத்துதல் காரணியை பொறுத்து வீட்டு வாடகைப்படி HRA எக்ஸ் நகரங்களில் 15,300 முதல் 19,660 ஒய் நகரங்களில் 10,200 முதல் 13,110 Z நகரங்களில் 5,100 முதல் 6,550 உயரக்கூடும் அப்படிங்கிறது நிலை 4 ஊழியர்களுக்கான விவரம். ஓகேங்களா. அடுத்தது நிலை 5 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி 2 முதல் 2.57 வரையிலான பொருத்தல் காரணிகளில் கணக்கிடும்போது ரிவைஸ்டு பேசிக் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 58,400லிருந்து 75,040 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. நிலை 5 ஊழியருக்கு அனுமானிக்கப்பட்ட பொருத்துதல் காரணியின் அடிப்படையில் ZX நகரங்களில் வீட்டு வாடகைப்படி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு HRA 17,520லிருந்து 22,510 அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி ஒய் நகரங்களில் உள்ள ஊழியர்களுக்கு 11,680 முதல் 15,010 வரைக்கும் உயரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Z நகரங்களில் உள்ளவர்கள் 5,840 முதல் 7,500 வரையிலும் பெறக்கூடும் அப்படிங்கிறது நிலை 5ல் இருக்க ஊழியர்களுக்கான தகவல்கள். ஓகேங்களா. அடுத்தது நிலை 6 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி 2 முதல் 2.57 வரையிலான பொருத்துதல் காரணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு சார்ட்டில் தெளிவா. ஸோ அவங்களுக்கு 70,800 90,980 வரைக்கும் ரிவைஸ்டு பேசிக் அப்படிங்கிறது வந்து வழங்கப்படும். ஓகேங்களா. இப்போ 35,400 அடிப்படை ஊதியம் பெறும் நிலை 6 ஊழியர் ஒருவர் பொருத்துதல் காரணியை பொறுத்து எக்ஸ் நகரங்களில் 21,240 முதல் 27,290 வரையிலும் பெறுவாங்க. ஒய் நகரங்களில் 14,160 முதல் 18,200 வரையிலும் அவங்களுக்கு பெறுவார்கள். மற்றும் Z நகரங்களில் 7,080 முதல் 9,100 வரையிலும் வீட்டு வாடகையை பெறக்கூடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது HRA வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த லிமிட் அளவில் கிடைக்கும். இது வந்து ஆவரேஜாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா நிலை 7 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி அப்படின்னு பார்க்கும்போது 2 முதல் 2.57 வரையிலான பொருத்துதல் காரணிகளில் அவங்களுக்கு ரிவைஸ்டு பேசிக் வந்து 89,800லிருந்து 1,15,390 வரைக்கும் இருக்கும் ஆவரேஜ் கணக்கீட்டில். நிலை 7 ஊழியருக்கு எக்ஸ் நகரங்களில் மதிப்பிடப்பட்ட வீட்டு வாடகைப்படி 26,940லிருந்து 34,620 உயரக்கூடும். ஒய் நகரங்களில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் 17,960 முதல் 23,080 வரையிலும் பெறக்கூடும். Z நகரங்களில் உள்ளவர்கள் 8,980 முதல் 11,540 வரையிலும் இந்த நிலை 7 ஊழியர்களுக்கான HRA வந்து வழங்கப்படும். ஓகேங்களா. அடுத்ததா 2 முதல் 2.57 வரையிலான பொருத்தல் காரணிகளில் நிலை 8 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரிவைஸ்டு பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் 95,200லிருந்து 1,22,330 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ 47,600 அடிப்படை சம்பளம் பெறும் லெவல் 8 ஊழியர் ஒருவருக்கு எக்ஸ் நகரங்களில் வீட்டு வாடகைப்படி 28,560லிருந்து 36,700 அதிகரிக்கக்கூடும். ஒய் நகரங்களில் வீட்டு வாடகைப்படி 19,040 முதல் 24,470 வரை இருக்கலாம். ஓகேங்களா. அதே சமயம் Z நகர ஊழியர்கள் அவங்க வந்து நிலை 8ல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 9,520லிருந்து
12,230 வரைக்கும் அவங்க வந்து பெறக்கூடும். ஓகேங்களா. அடுத்து நிலை 9 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி 2 முதல் 2.57 வரையிலான பொருத்தல் காரணிகளின் கீழ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிவைஸ்டு பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது 1,06,200 ரூபாயா இருக்கும். அதிகபட்சம் 1,36,470 ரூபாயா இருக்கும். 2.57 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. இப்போ நிலை 9 ஊழியருக்கு எக்ஸ் நகரங்களில் மதிப்பிடப்பட்ட வீட்டு வாடகைப்படி 2 பொருத்தல் காரணியில் 31,860 இருந்து 2.57 பொருத்தல் காரணியில் 40,940 அதிகரிக்கக்கூடும். ஒய் நகரங்களில் வீட்டு வாடகைப்படி 21,240 முதல் 27,290 வரை இருக்கலாம். அதே சமயம் Z நகர ஊழியர்கள் 10,620 முதல் 13,650 வரை பெறக்கூடும் அப்படிங்கிறது நிலை 9 ஊழியர்களுக்கான தகவல். ஓகேங்களா. இப்போ நிலை 10 ஊழியருக்கான வீட்டு வாடகைப்படி 2 முதல் 2.57 வரையிலான பொருத்தல் காரணிகளின் கீழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு பேசிக் வந்து அவங்களுக்கு 1,12,200 இருக்கும். மேக்சிமம் 1,44,180 இருக்கும். இப்போ தற்போது அடிப்படை ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 56,100 கொண்ட ஒரு லெவல் 10 ஊழியருக்கு பொருத்தல் காரணியை பொறுத்து எக்ஸ் நகரங்களில் 33,660 முதல் 43,250 வரையிலும், ஒய் நகரங்களில் 22,440 முதல் 28,840 வரையிலும், மற்றும் Z நகரங்களில் 11,220 முதல் 14,420 வரையிலும் வீட்டு வாடகைப்படி வந்து இந்த நிலை 10 ஊழியர்கள் வந்து பெற முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ரொம்ப அதிகமும் இல்லை ரொம்ப கம்மியும் இல்லை. ஏன் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 1.8 அப்படிங்கிற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் போட்டாங்க. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 2லிருந்து 2.57க்கு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இந்த HRA வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு பேசிக்கில் நீங்கள் வந்து எவ்வளோ பெறுவீங்க. எக்ஸ் நகரங்கள், ஒய் நகரங்கள், Z நகரங்கள் இவங்க எல்லாருமே ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 2, 2.1, 2.28, 2.57 இந்த அடிப்படையில் எவ்வளவு பெறுவார்கள் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 70% டவுட்டு தான். ஓகேங்களா. ஸோ இந்த மினிமம் ஆவரேஜ் இது வந்து மினிமம் கிடையாது. 1.8 வந்து மினிமம். ஸோ 2 to 2.57 அப்படிங்கிறது ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமமாக 2.57 போன 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததே கூட கொடுக்கலாம். ஸோ அப்படி வழங்கப்பட்டுச்சு 2லிருந்து 2.57 அப்படின்னா இதுதான் உங்களுடைய ரிவைஸ்டு பேசிக். அது மட்டும் இல்லாமல் XYZ நகரங்கள் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை பொறுத்து இதுதான் உங்களுக்கான HRA அப்படிங்கிறது தெளிவாக டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.